வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 3 விமானப்படை தளங்களுக்கு அருகிலுள்ள மக்களுக்கு ஒளித்தடுப்பு ஜன்னல்களை வழங்க முடிவு. பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2025 மிக வலுவான உண்மையான ஊதிய உயர்வு. சுவிட்சர்லாந்தில் இளம் வயதினரிடையே குடல் புற்றுநோய் அதிகரிப்பு. சிறைச்சாலையில் தீ விபத்து, கைதி ஒருவர் படுகாயம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புகலிடக் கொள்கைக்கு எதிராக பாசலில் பேரணி. வேளாவரதனின் வேளா கிரெடிட் புதுப்பொழிவுடன் விஜய் பினான்ஸ். அவசர பண தேவையா? கவலை வேண்டாம், உதவிகரம் நீட்ட தயாராக இருக்கின்றார்கள் விஜய் பினான்ஸ். ஈழத்தமிழருக்கான குறைந்த வட்டியில் நிறைந்த சேவை. சுவிஸில் உள்ள 8 வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் ஒரே நிறுவனம் விஜய் பினான்ஸ் ஜூரிச். 5000 முதல் 2 லட்சம் பிராங்க் வரை கடன் வேண்டுமா? இன்றையுடன் நாடுங்கள். சுவிஸில் எங்கும் கண்டிராத குறைந்த வட்டிகள். தொடர்புகளுக்கு 044612861 07917384111. சுவிஸில் சிறந்த புதிய வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ புதுப்பிக்கவோ தேடுகிறீர்களா? இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெறுவதற்கு உங்கள் சொந்த வீடு தொடர்பான A to Z சேவைகளுக்கும் இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். SMTS மொபிலியன் செயின்ட் கேலன் கப்பல். தொலைபேசி 078-715-2990. இனி விரிவான செய்திகள். 3 விமானப்படை தளங்களுக்கு அருகிலுள்ள மக்களுக்கு ஒளித்தடுப்பு ஜன்னல்களை வழங்க முடிவு. பேயன், மெட்ரிகன் மற்றும் எமன் ஆகிய இடங்களில் உள்ள சுவிஸ் ராணுவ விமான தளங்களுக்கு அருகில் வசிக்கும் மக்களுக்கு F-35A ராணுவ ஜெட் விமானங்களால் ஏற்படும் சத்தங்களை குறைப்பதற்காக ஒளித்தடுப்பு ஜன்னல்கள் வழங்கப்பட உள்ளன. சுமார் 230 கட்டடங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. எமனில் குறைந்தது 170 வீடுகளும், பேஜன் மற்றும் மெட்ரிகனில் தலா 30 வீடுகளும் இந்த வசதிகளுடன் பொருத்தப்படும் என்று கூட்டாட்சி பாதுகாப்புத்துறை தெரிவித்தது. இந்த பணிகளுக்கான செலவை ஈடுகட்ட 30 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் கடன் வழங்குமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தை கோரியுள்ளது. இந்த பொருத்தும் பணிகள் 2027 ஆண்டின் தொடக்கம் என திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 3 பிராந்தியங்களில் மக்களுக்கு இந்த வாரம் முழுவதும் இதுகுறித்த தகவல் தெரிவிக்கப்படும். விமான தளங்களை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மற்ற கட்டிடங்களில் ஏற்கனவே இந்த வசதி பொருத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 550 வீடுகள் இந்த ஒளி மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்து 30 அமெரிக்க F-35A ஜெட் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. இந்த ஜெட் விமானங்கள் 2028 முதல் பேர்னிலும், 2030 முதல் மெட்ரிகனிலும், 2032 முதல் எமனிலும் நிலைநிறுத்தப்பட உள்ளன. பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2025 மிக வலுவான உண்மையான ஊதிய உயர்வு. சுவிட்சர்லாந்தில் 2025 ஆண்டில் ஊதியங்கள் கணிசமாக உயர்ந்தன. இதன் விளைவாக பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக வலுவான உண்மையான ஊதிய உயர்வு ஏற்பட்டது. கூட்டாட்சி புள்ளியியல் அலுவலகத்தின் கணக்கீடுகளின்படி 2025 ஆண்டில் பெயரளவு ஊதியங்கள் சராசரியாக 1.8% உயர்வடைந்தன. 2025 ஆண்டின் இறுதியில் செய்யப்பட்ட கடைசி மதிப்பீட்டில் 2% உயர்வு கணிக்கப்பட்டிருந்தது. FSO காலாண்டு அடிப்படையில் பெயரளவு ஊதிய வளர்ச்சி மதிப்பிடப்படுகிறது. ஊதிய உயர்வுகளில் சில பணவீக்கத்தால் ஈடு செய்யப்பட்டன என்பதும் உண்மைதான். இருப்பினும் FSOவின் படி சராசரி ஆண்டு பணவீக்கமான 0.2% கணக்கில் எடுத்துக் கொண்டாலும் உண்மையான ஊதியங்கள் சராசரியாக 1.6% உயர்வடைந்தன. FSOவின் படி 2024 ஆண்டின் உண்மையான அடிப்படை ஊதியங்கள் 0.7% மட்டுமே உயர்வடைந்தன. இதற்கு முந்தைய 3 ஆண்டுகளில் ஒவ்வொன்றிலும் உண்மையான ஊதியங்கள் குறைந்திருந்தன. FSOவின் படி தற்போது உண்மையான ஊதிய உயர்வு 2009 ஆண்டிற்கு பிறகு மிக முக்கியமானதொன்றாக இருக்கின்றது. ஒப்பிடத்தக்க +1.5% அதிகரிப்பு 2015 மற்றும் 2020 ஆண்டுகளில் மட்டுமே காணப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் இளம் வயதினரிடையே குடல் புற்றுநோய் அதிகரிப்பு.
சுவிட்சர்லாந்தில் இளம் வயதினரிடையே குடல் புற்றுநோய் அதிகரித்து வருகின்றது. 1980ஆம் ஆண்டு முதல் 50 வயதிற்கு உட்பட்டவர்களிடையே புதிய நோய் தொற்றுகளின் அபாயம் ஆண்டுக்கு ஆண்டு சராசரியாக சுமார் 0.5% உயர்வடைந்துள்ளது என்றும் ஒரு புதிய ஆய்வு காட்டுகின்றது. செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு செய்திக்குறிப்பில் ஜெனீவா பல்கலைக்கழகம் இந்த கவலைக்குரிய வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் கூற்றுப்படி ஐரோப்பா புற்றுநோய் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தில் இந்த நிகழ்வை ஆய்வு செய்யும் முதல் ஆய்வாகும். இந்த ஆய்விற்கான பல்கலைக்கழகம் மற்றும் ஜெனீவாவில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனையின் ஆராய்ச்சியாளர்கள் 1980 முதல் 2021 வரையிலான கிட்டத்தட்ட 1,00,000 நோயாளிகளை ஆய்வு செய்தனர். சமீபத்திய ஆண்டுகளில் ஆண்டுதோறும் கண்டறியப்படும் பெருங்குடல் புற்றுநோய் சுமார் 7% பேர் 50 வயதிற்குட்பட்டவர்களாவார். இளம் வயதினரிடையே காணப்படும் இந்த அதிகரிப்பு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே காணப்படும் போக்கிற்கு முரணாக உள்ளது. அங்கு ஆரம்பகால கண்டறிதல் திட்டங்களால் குடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறைந்துள்ளது. உணவு மற்றும் உடற்பயிற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த அதிகரிப்பிற்கான சராசரியான காரணங்களாக இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தீ விபத்து, கைதி ஒருவர் படுகாயம். ஜானின் சிறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 47 வயது கைதி ஒருவர் படுகாயமடைந்தார். ஓஃபால்டன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஜானிலில் உள்ள காவல் நிலையத்திற்கு அருகில் உள்ள சிறையில் திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு சற்று முன்னதாக இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஃபெரிஃபாட் காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு மையம் என்பன வெளியேற்றப்பட்டன. தீயணைப்பு படையினர் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த தீ விபத்து உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் இருந்த 47 வயது கைதி ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக மாகாணத்திற்கு வெளியே உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேதம் சிறைக்குள் மட்டுமே ஏற்பட்டது என்றும் சேதத்தினுடைய சரியான அளவை இன்னும் கண்டறிய முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புகலிட கொள்கைக்கு எதிராக பாசலில் பேரணி. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடுமையான புகலிட கொள்கைக்கு எதிராக பாசல் நகரில் சனிக்கிழமையன்று 35 அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இந்த நிலையில் பல நூறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குடியேற்ற திட்டம் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள திரும்பும் மையங்களுக்கு எதிராக இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல நூறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த போராட்டங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர். பேரணியினர் பாஸ்லக்கர் சிறைச்சாலைக்கு முன்னால் கைதிகளுக்காக பாடல்களையும் பாடினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.